பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த வெற்றியின் நாளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வெற்றியின் பாதையில நடத்தி வருகிறார். ஏன்னா உயிர்த்தெழுந்த ரட்சகர் அவர் உங்களோடையும் என்னோடையும் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர் நம்மளோடு கூடவே இருக்கிறார். பாருங்க, நம்மளை விட்டு அவர் ஒருபோதும் விலகி போறதே இல்லை. நம்ம கூடவே இருந்து கொண்டு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வைத்து வரப்போகிற காரியங்களை கற்றுக் கொடுத்து எப்படி நம்ம நடக்கணுமோ, நடக்க வேண்டிய பாதையை சொல்லி கொடுக்கிற நல்ல ஆவியானவராய் இருக்கிறார். நம்மளுக்குள்ள இவங்க எல்லாரும் ஒன்னா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். பிரியமானவர்களே, பாருங்க, எங்க சேனலை தொடர்ந்து நீங்க கேட்டு வர்றீங்க, சந்தோஷம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கோ, என்னென்ன காரியங்களில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ அதை நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு குறிப்புகளை தெரிவிங்க. உங்களுக்கு ஜெப உதவிகள் வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. தாராளமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்காக எப்பொழுதும் ரெடியாக இருக்கிறோம். பாருங்கள், என்ன பிரச்சனைனாலும் நாம் விசுவாசத்தில் எல்லா காரியங்களையும் ஜெயிச்சு வருவோம். பாருங்கள், இன்றைக்கும் காலையில் டிவியில் என்னுடைய செய்தியை பார்த்துட்டு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. பாருங்கள், கீழே விழுந்து 10 நாளாக தலையில் வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமாக அவங்க சுகமாக இருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அஞ்ஞானிகளாக இருக்காங்க, கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்காங்க, அவங்க கையில் வேதம் இல்லை. நம்ம எப்படி அவங்களுக்கு விசுவாசத்தை சொல்லி கொடுக்கறது? ஆனால் ஒரு விசுவாச கிரியை செய்ய வைத்தேன். அவர்களுக்காக விசுவாச வார்த்தைகளை பேசினேன். நிச்சயமாய் அவர்கள் சுகமாயிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள் பிரியமானவர்களே, உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸையும் அந்த கமெண்ட்ஸ் காலத்தில் நீங்கள் குறிப்பிடுங்க. அது அநேகருக்கு உதவியாக இருக்கும். அநேகர் தொடர்ந்து இந்த சத்தியங்களை கேட்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் யாத்ராகமம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 6வது அதிகாரம் பாருங்க. நம்மளுடைய தேவன் அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். யாருமே அடிமைத்தனத்தில் இருக்கிறது நம்ம ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க, அவர் விடுதலை நாயகர். நமக்கு விடுதலை கொடுக்கறது தான் அவருடைய வேலையே. அதுக்காக தான் கல்வாரி சிலுவையில் போய் தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்ம எல்லாத்துக்கும் வெற்றியை சம்பாரிச்சு கொடுத்தாரு. பாருங்க, நம்ம தோல்வியில் இருக்கிறது அவர் கொஞ்சம் கூட விரும்புறதே இல்லை. எப்பொழுதும் நம்ம வெற்றியில இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆண்டவருடைய உள்ளத்தின் ஏக்கம், விருப்பம். பாருங்க, அதனால இன்றைக்கு உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் வேதத்துல பதில் இருக்கு. நீங்க சந்தேகத்தோடையும் கேள்விகளோடையும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் அதற்கான வார்த்தைகளை வைத்திருக்கிறார். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, இன்றைக்கும் கூட யாத்ராகமம் 5வது அதிகாரம் 22, 23வது வசனம். மோசே பாருங்க, கர்த்தரிடத்துல போய் 3 கேள்விகளை வைக்கிறான். 3 கேள்விகளோடு கூட கர்த்தரிடத்துல போறான். ஆண்டவர் சொல்ற பதில பாருங்க, எப்படி அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வெற்றியை அனுபவிக்கிறதுங்கிறது தான் சத்தியம். பாருங்க, தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேளுங்கள். யாத்ராகமம் 5வது அதிகாரம் 22, 23. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? முதல் கேள்வி என்ன? இந்த ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் தீங்கு வர பண்ணீங்க? 2வது, ஏன் என்னை அனுப்பினீர்? இவங்களை விடுதலையாக்கும்படியாக என்னை ஏன் அனுப்புனீங்க அப்படின்னு. அடுத்தது, நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே, இன்னும் உம்முடைய ஜனங்கள் விடுதலையாகலையே அப்படிங்கிற 3 கேள்விகளோடு கூட மோசே கர்த்தரிடத்துல போறான். பாருங்க, கர்த்தர் அதுக்கு சொன்ன பதில் தான் 6வது அதிகாரத்துல இருக்கு. இன்றைக்கு நீங்க அநேக கேள்விகளோடு வந்திருக்கலாம். உங்களுடைய கேள்வி என்னமோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமாய் அதற்கான பதில் கர்த்தருடைய வார்த்தையில உண்டாயிருக்கும். இந்த வார்த்தையை கேட்க கேட்கவே உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. பாருங்க, முதல் வசனம் கர்த்தர் சொல்ற பதில பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு, அந்த பலத்த கையை கண்டு, அந்த இடத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க உங்க வேதத்துல. இல்லைன்னா நீங்க ஒரு நோட்டை வச்சிருந்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. பலத்த கைன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய தேசத்திலிருந்தே துரத்தி விடுவான். நான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அவருடைய பலத்த கரத்தை நீட்ட போறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு மோசே இடத்துல. பாருங்க, அடுத்தது 2வது வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி,
நான் யெகோவா. என்ன சொல்றாரு? நான் யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு என்ன பேர்ல அவர் அறியப்பட்டார்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனிமேல் நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்பட மாட்டாய், நீ ஆபிரகாம். சாராய் இனி சாரா இல்ல, அவள் சாராள் என்று அழைக்கப்படுவாள். அவள் ஜாதிகளுக்கு தாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேரை மாத்தி விடுறாரு. ஏன்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த வயதுல நீ பிள்ளை பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிட்டு சொல்றாரு, உடன்படிக்கை பண்ணிட்டு சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அதனால நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்றாரு பாருங்க. அப்படி உடன்படிக்கையின் தேவன் என்ன பேர்ல அறிமுகமானாரு அப்படின்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற நம்மளுடைய முற்பிதாக்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன். 3வது வசனத்துல பாருங்க, அவங்களுக்கெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவன்கிற பேர்ல அழைக்கப்பட்டாரு. இன்றைக்கு நம்மளுக்கு யெகோவா என்னும் பேர்ல நமக்கு அறியப்பட்டிருக்கிறார். யெகோவான்னா என்னுடைய பலத்த கரத்தை இப்பொழுது அவன் பார்வோன் பார்க்க போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. 3வது 4வது வசனம் வாசிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவங்களுக்கு நான் யெகோவான்ற பேர்ல அறியப்படல. அவர்கள் பரதேசிகளா, 4வது வசனம், அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. ஆனா இப்ப எப்படி இருக்காங்க? எங்க இருக்காங்க? எகிப்துல அடிமைகளா இருக்கிறாங்க. 6வது வசனம் பாருங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, அந்த இடத்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து, என்ன பண்ண போறாரு? நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி, நம்மளை விடுவிக்கிறாரு, அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்குறாரு. அடுத்தது ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்டு நம்மளை என்ன பண்ண போறாரு? மகா தண்டனைகளால, அவங்கள மகா தண்டனைகளாலும் நம்மளை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு, 7வது வசனம், உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். தேவனாகிய கர்த்தர் நான், அந்த இடத்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இவர் யாரு? இந்த கர்த்தர் யாரு? கர்த்தர் நான் என்று அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னா, யெகோவா என்னும் நாமம் உள்ள கர்த்தர், யெகோவான்ற பேர்ல நமக்கு இந்த நாள்ல அறிமுகமாயிருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த யெகோவா என்னும் கர்த்தர் இந்த நாள்ல உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த அடிமைத்தனத்துல இருந்தாலும் கர்த்தர் இந்த நாள்ல உங்களை எல்லா அடிமைத்தனத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார், உங்களை மீட்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன்கிற பேர்ல அறிமுகமானாரு. ஆனா நமக்கோ நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யெகோவாங்கிற நாமத்துல அறிமுகமாயிருக்கிறாரு. பலத்த கரத்தை நான் உனக்காக நீட்ட போறேன்னு சொல்றாரு. யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வர்றாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் பேசுறாங்களோ, யார் உங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்காங்களோ, யாரிடத்துல நீங்க போய் கெஞ்சி கொண்டிருக்கீங்களோ, உங்களுக்கு இரக்கம் காட்டாம இருக்காங்களோ, அவங்க மேல நான் இறங்குவேன். உங்க மேல இறங்கி அவர்கள் உங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. பார்வோன் என்ன பண்ணுவானா, சீக்கிரம் போங்கன்னு உங்களை துரத்தி விடுவான். யெகோவா என்னும் கர்த்தர், நான் இதை செய்வேன், உங்களை விடுதலையாக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. இத போய் நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு மோசே அப்படின்னு சொல்லி இவ்வளவு காரியங்களை சொல்றாரு. அவர் உடன்படிக்கையின் தேவன். பிரியமானவர்களே, இந்த நாள்ல நீங்க எப்படிப்பட்ட சுமை உங்க மேல சுமத்தப்பட்டிருந்தாலோ உங்களுடைய பாரங்களை இறக்கி வையுங்கள். யெகோவா என்னும் கர்த்தர் அவருடைய பலத்த கரத்தை உங்களுக்காக நீட்ட போகிறார். அவருடைய பலத்த கரம் உங்களுக்கான அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாள்ல செய்ய போகிறது. பிரியமானவர்களே, ஏன்னா அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என்ன விதமான பிரச்சனையில, என்ன விதமான வியாதியில, என்ன விதமான குழப்பத்துல நீங்க மாட்டிக்கொண்டிருந்தாலும் இந்த நாள்ல அவர்
உங்களை விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறார். யெகோவா என்னும் நாமம் உள்ள கர்த்தர். இந்த நாள் முழுவதும் இன்னைக்கு யெகோவா யெகோவா என்னும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர், நீரே கர்த்தர் என்பதை நான் அறிந்து கொள்ள போறேன்னு சொல்லுங்க. இந்த 2-3 முறையாவது இந்த செய்தியை நீங்க தொடர்ந்து கேளுங்க. இந்த நாள்ல நீங்க ஒரு 3 முறை நீங்க கேளுங்க. யெகோவா என்னும் கர்த்தர் நம்ம மண்டைக்குள்ள மனசுக்குள்ள இறங்குற வரைக்கும் கேளுங்க. யெகோவா கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தர். அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம். யெகோவா நிசி, வெற்றியை தருகிற தேவன். பிரியமானவர்களே, யெகோவா ஷம்மா, உங்களோடு கூட இருக்கிற தேவன். இப்படிப்பட்ட பெயர்களால் அவர் நம்மோடு கூட உறவு கொள்ள விரும்புகிறார். யெகோவா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய எல்லா சுமைகளுக்கும் உங்களை நீங்களாக்கி மீட்டு விடுவித்து உங்களை விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறார். அவர் அவ்வளோ நல்லவர் பாருங்க. இந்த நல்ல கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்க வீட்டை தேடி இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். அவர் நல்லவர் பிரியமானவர்களே. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், உங்களுடைய அங்கலாய்ப்புகளை கேட்டிருக்கிற தேவன். பாருங்க, இதுல இன்னொரு வசனம் கூட இருந்தது. அவர் என்னன்னா உங்களுடைய கூக்குரலை எல்லாம் கேட்டிருக்கிறார் பாருங்க. உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, 5வது வசனத்துல இருக்கு பாருங்க. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற, யாத்ராகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு, உங்களுடைய பெருமூச்சை அவர் கேட்டிருக்கிறார். நீங்க அழுது அழுது பெருமூச்சு விடுறீங்களே, அந்த பெருமூச்சுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அற்புதமான ஆண்டவர். அவர் யெகோவா கர்த்தர். உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். இந்த கர்த்தரை இந்த நாள்ல நம்புங்க, விசுவாசிங்க. உங்களுடைய எல்லா சுமைகளும் நீங்கும், எல்லா பலுவும் உங்களை விட்டு நீங்கி போகும், விடுதலையாவதை உணர்வீர்கள். பிரியமானவர்களே, மைண்டு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போறத பார்ப்பீங்க. இந்த விசுவாசம் உள்ளுக்குள்ள வரும்போது எல்லா பயம் சந்தேகங்களும் உங்களை விட்டு நீங்கி போகும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.